எங்கள் ஊர்லேருந்து கபடி மேட்ச் வச்சோன்னு சொன்னாலவா, அந்த கபடி மேட்ச் அப்போ நிறையா நிறைகள் நிறையா குறைகள் இருந்திருக்கலாம். அந்த குறைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் தான் பொறுப்பு. விழாக்குழு மட்டுமே தான் பொறுப்பு. அந்த நாங்கள் யார் மேலேயுமே எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அது அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விழாக்குழு மட்டுமே தான் அதை அப்பப்போ சரி செஞ்சுருக்கணும். சப்போஸ் உங்களால் செய்ய முடியல, எங்களாலையும் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நாங்களே ஏற்றுக்கிறோம். எங்களை மன்னித்து கொள்ளுங்கள். அப்புறமா அதை எல்லாமே ஊட்டை கட்டி ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது நாள் செம்மையாக சமைச்சோம், செம்மையாக சாப்பிட்டோம். இந்த நினைவுகளோடையே ஊருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பி ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சேன். அப்போ லைட்டாக மனசில் ஒரு சின்ன கவலை, அவ்வளோதான். இல்லை, இதே மாதிரி நினைவுகள், இதே மாதிரி பசங்க, இதே மாதிரி ஒரு மெமரிஸு இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறதுக்கு 4 வருஷம் தேவைப்படும் போல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 4 வருஷம் கழிச்சா திருப்பி மேட்ச் நடத்தணும். திருப்பி ஒரு மேட்ச் நடத்துறதுக்கு 4 வருஷம் தேவைப்படும் போல் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோண்டிட்டே இருந்துச்சு. போக மனசு இல்லை தான், இருந்தாலும் போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோண்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸை ஏறி திருப்பி இறங்கியாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.